The Microbot version 3.0. Hello everyone, welcome to Microbot Tamil. இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட முதல் வீடியோ. இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம பார்க்க போறது பைத்தான் ப்ரோக்ராமுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஸோ நாம பார்த்தோம்னா இப்போ நம்ம பைத்தான் தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ரோம் ஆர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு க்ரோம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பைச்சாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாரி, பிஃபோர் தட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல் தான். ஸோ விண்டோஸ்க்கு தேவையான சூட்டபிள் ஃபைல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஒன்று கிளிக் பண்ணாலே போதும், மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஓகே, இதான் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதோட லொக்கேஷனை போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுப்போம். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நமக்கு கேட்குது. கீழே இருக்க 2 செக் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டால் நமக்கு கொடுப்போம். ஓகே, இந்த ப்ராசஸ் கரெக்டாக ஆச்சுன்னா நமக்கு இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும். ஸோ செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துருச்சு. அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டே அர்த்தம். இதை நம்ம ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேற ஒரு மெத்தடில். ஸோ நம்மளோட பிசியில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அந்த 4 சதுரம் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சிஎம்டி சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஆர் நம்ம வேற மாதிரி கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விண்டோ பட்டன் கிளிக் பண்ணி சிஎம்டி ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட் எது அடித்தாலும் ஒன்று தான், உள்ளே போய்க்குவோம். இங்கே போய் நம்ம இப்போ பைத்தான் சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஏரோ போட்டு ஒரு அவுட்புட் வந்துருக்கு இல்லையா, பைத்தான் சொல்லி போட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டே அர்த்தம். இப்படி வராமல் வேறாச்சும் எரர் காட்டுனுச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் சரியாக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை அகைன் வீடியோ பார்த்துட்டு தெளிவாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எரர் இல்லாமல். இப்போ எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடுவோம். ஓகே, இப்போ அகைன் க்ரோம்குள்ளே போகிறேன். இப்போ வந்து நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ப்ரோக்ராமுக்கு தேவையான ஐடி. ஸோ பைச்சாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி உள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெட் பிரைன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, முதல் லிங்க் பைச்சாம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகே, நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பைச்சாம் ப்ரொஃபைல். இதெல்லாம் அக்செப்ட் ஆல் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பைச்சாம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பைச்சாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோ வெர்ஷன் 1 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸ்பைர் ஆகிடும். நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ்ன்னு காட்டுது ரைட்டா. இதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுதான் பைச்சான் கம்யூனிட்டி எடிஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ. அண்ட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு சில சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த கம்யூனிட்டி எடிஷனே போதுமானது. அதுவே ஹையஸ்ட்டு எப்படி சொல்கிறது கேப்பபிலிட்டி கொண்டது தான். ஸோ நமக்கு பெய்டு வெர்ஷன் தேவையில்லை, நமக்கு இப்போதைக்கு இதுவே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் .exe விண்டோஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தானாகவே இது மாற்றிக்கும். இன்கேஸ் மாற்றலாம் நீங்கள் கிளிக் பண்ணி மேனுவலாக மாற்றிக்க வேண்டியதான். ஸோ டவுன்லோட் கொடுத்ததுக்கு நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 620 MB காட்டுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏற்றும் போது இதோட எம்பி சைஸ் மாறலாம். ஏன்னா எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா உங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இது எம்பி ஏறும் இல்லை கம்மியாக இருக்கும். இப்போ அகைன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கும். ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பைச்சாம் கம்யூனிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு அந்த அஃபிஷியல் லோகோவில். இது ஜஸ்ட் நம்ம திரும்ப அகைன் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுப்போம். ஓகே, நமக்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுப்போம். எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைச்சான் கம்யூனிட்டி எடிஷன் எனேபிள் பண்ணிக்குவோம், .pv எனேபிள் பண்ணிக்குவோம், பின் ஃபோல்டரும் எனேபிள் பண்ணிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் இன்ஸ்டால். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ், டைம் ஹெவியாக எடுக்கும். ஸோ நான் அது என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
இந்த எக்ஸ்ட்ராக்டிங் ப்ராசஸை முடியும் போது திரும்ப நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீபூட் நவ் கேட்கும். ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட் லேட்டர் கேட்கும். நம்ம செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ரீபூட் பண்ணால் நமக்கு ரெக்கார்டிங் கட் ஆகிடும். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, டெஸ்க்டாப்பில் வந்தாலும் நமக்கு தெரியும் ஷோ ஆகிருக்கும் அந்த ஐகான். ஸோ பார்த்தீங்களா, இதுதாங்க பைச்சான் கம்யூனிட்டிங்கிறது. இது அப்படியே என்ன பண்ணுறேன், இப்போ டாஸ்க் பாரில் தூக்கி போட்டுடுறேன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நமக்கு ஆக்சுவலாக எல்லா ப்ராசஸும் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நிறைய செட்டப் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் போக போக ஸ்பீட் ஆயிரும். ஓகேவா, ஸோ கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுப்போம். டோன்ட் சென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. இங்கே சியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. சி டிஸ்கில் போடக்கூடாது. போட்டோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வேறு டிஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்தில் இருக்க ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா திஸ் பீஸில் போயிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து எஃப் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நிறைய ஃபோல்டர்ஸுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ஆர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், பைத்தான் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் டிஸ்கில் பைத்தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்குள்ளே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ அகைன் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் போட்டுக்கலாம். ஆர் நம்ம இந்த ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி புதுசாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஹலோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஃபோல்டர் இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ கிரியேட் கொடுக்கலாம். எனக்கு லோட் ஆகிடுச்சு. அண்ட் இப்பயும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு சம் ப்ராசஸ் இண்டெக்ஸிங் சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸிங் சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கிட்ட ஓடும். ஸோ நம்ம அதை எதுவுமே நம்ம இன்டரப்ட் பண்ணாமல் அதை ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தேவையான ரூட் ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகி முடியும். இது பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ இது ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் கட் பண்ணிட்டு வெளில போயிட்டு உள்ளே வரும்போது அகைன் இதே ப்ராசஸ் நடக்கும். பட் ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்க அந்த ஹலோ அப்படிங்கிற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பைத்தான் ஃபைல் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலுக்கு நேம் கொடுக்கலாம். என்ன வேணால் கொடுக்கலாம், ஹலோன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பேர். என்னோட பேர் ப்ரூஸ்னா ப்ரூஸ்னு கொடுப்பேன். இல்லை ப்ராஜெக்ட் ரிலேட்டடான நேம் கூட கொடுத்துக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேம் கொடுக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், அப்படியே என்டர் தட்டுறேன். வேற எதையும் அடிக்கல. பட் எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டாட் பிவின்னு அதுவே வந்திருக்கு பாருங்க. நான் டெஸ்ட்னு மட்டும் தான் அடித்தேன் இல்லையா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது டாட் பிவின்னு தானே எடுத்துக்கிச்சு. இதுதான் பைத்தான் ஃபைல். பைத்தான் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் பிஒய். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சம் டேட்டா டைப் பண்ணி காட்டுறேன். பட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லேர்ன் பண்ணும்போது இந்த சைஸில் தான் உங்களுக்கு ரீட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டோட சைஸை மாற்றிக்கலாம். அண்ட் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் எடிட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ள போய்க்கலாம். இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுங்கிற செலக்ட் பண்ணிக்குவோம். அதில் ஃபாண்ட் சைஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, சைஸ் லைன் ஹைட் சொல்லிட்டு. ஸோ சைஸை நம்ம நம்பர் ஏற்ற ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டெக்ஸ்ட் காட்டும், மாடலுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ நம்ம நம்பர் ஏற்ற நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சைஸ் மாறிட்டே இருக்கும்.
இதோட எக்ஸாக்ட் டேட்டா நமக்கு அப்படியே மெயின் ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ 22 ஓகேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம ஃபாண்ட் ஈவனை மாற்றிக்கலாம். JetBrains 3 டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வைக்காதீங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைலாக இருந்தால் ரீட் பண்ண முடியாது. பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெட்டரில் காட்டும். ஓகே, இது கொஞ்சம் கிளியராக இருக்குது, படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு லேர்னிங் டைம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதில் ஒரு கமெண்ட் அடிக்கிறேன், அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம ஃபியூச்சரில் அடுத்த வீடியோஸ் கற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேசிக் கமெண்ட் அடித்து இப்போ நமக்கு வந்து இது ரன் ஆகுதில்லையே செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு டைப் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு போட போகிறேன். அது நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்டு சொல்லிட்டு ரன் பண்ணும்போது காட்டும். அது என்ன பிரிண்ட்டு ஹலோ வேர்டு நான் என்னங்கிறது நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகுதான் பார்ப்போம். இது ஓகேவா ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டே அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேலே இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ரன் கொடுத்து இந்த மொதல் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணால் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபைலுக்கு பார்த்தீங்களா அதுக்கு கொடுத்தாலும் ரன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இது கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்டு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஹலோ வேர்டு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கு அதே ஹலோ வேர்டு கீழே வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இந்த ப்ளே ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்பயும் ஹலோ வேர்ல்டு வருது. நம்ம இது எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம்? நம்ம நம்மளோட கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் F10 இது மூணுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் நமக்கு திரும்ப ரன் ஆகும். இப்போ ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. ஸோ இப்படி தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மவுஸை வச்சு மட்டும் இல்லாமல் நம்மளோட கீபோர்டு வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷார்ட் கீ சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் F10 இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F10லேயே ரன் ஆகிடும். ஒரு சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நமக்கு அதிலே சொல்லி கொடுத்துரும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 இது பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். உங்கள் லேப்டாப்புக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுவுமே இதுக்கு சிமிலராக வரும். மோஸ்ட்லி ஷிஃப்ட் F10 தான் கிடைக்கும். சில சிஸ்டமில் பற்றி கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில சிஸ்டமில் கொடுக்க தேவையில்லை. அண்ட் கைஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் மைக்ரோபட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.